ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? ஜூலை 12 நடைபெறும் குரூப் 4 தேர்வில் 3934 பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. வாங்கி படியுங்கள். சுராஸ் TNPSC குரூப் 4 கைட்ஸ். வெற்றி நிச்சயம். ஆல்சோ அவைலபிள் அட் Amazon, Flipkart மற்றும் surabooks.com. மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி சிறுபான்மையினருக்கு ஆதரவாக செயல்படுகிறார் என பாஜக குற்றம் சாட்டி வருகிறது. அவர் இந்துக்களுக்கு எதிரானவர் என்றும் பாஜகவினர் தொடர்ந்து கூறி வருகின்றனர். வக்ஃபு சட்ட திருத்தத்திற்கு எதிராக மேற்கு வங்கத்தின் முர்ஷிதாபாத்தில் ஏப்ரல் 11 கலவரம் வெடித்தது. இந்துக்களின் வீடுகள், கடைகள் சூறையாடப்பட்டன. பலரது வீடுகளுக்கு தீ வைக்கப்பட்டது. 3 பேர் கொல்லப்பட்ட நிலையில் 400க்கும் மேற்பட்ட இந்துக்கள் பக்கத்து மாவட்டமான மால்டாவில் தஞ்சமடைந்தனர். இந்த கலவரம் தொடர்பாக ஆளும் மம்தா அரசை பாஜகவினர் கடுமையாக சாடினர். இந்நிலையில் பாஜக தலைவர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தும் ஒரு விஷயத்தை செய்திருக்கிறார் மம்தா. அட்சய திருதியை அன்று டிகா என்ற இடத்தில் ஜெகநாதாம் என்ற கோவிலை திறந்து வைத்துள்ளார். இந்துக்களுக்கு எதிரானவர் என்ற பாஜகவின் பிரச்சாரத்தை முறியடிக்க மம்தா இதை செய்துள்ளார் என்கின்றனர் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினர். கலிங்கத்து பாணியில் கட்டப்பட்டுள்ள இந்த டிகா கோவில் திறப்பு விழா மிக பிரம்மாண்டமாக நடந்தது. தொழிலதிபர்கள், சினிமா நடிகர்கள் என பலர் பங்கேற்றனர். இசை நிகழ்ச்சியும் நடத்தப்பட்டது. இந்த கோவிலை கட்ட மம்தா அரசு 250 கோடி ரூபாய் செலவிட்டுள்ளது. ஒடிசாவின் புரியில் உள்ள ஜெகநாத் கோவிலை பார்க்க முடியாதவர்கள் இங்கு வந்து தரிசிக்கலாம். மேற்கு வங்க சட்டசபையில் எதிர்க்கட்சி தலைவராக உள்ள பாஜகவின் சுவேந்து அதிகாரி மம்தாவின் கோவில் திறப்பை எதிர்த்துள்ளார். இந்து கோவில்கள் மாநில கோவில்கள் அல்ல என்கிறார். முர்ஷிதாபாத்தில் கலவரத்தால் பாதிக்கப்பட்ட இந்து கோவில்களை தன் சொந்த பணத்தில் சீரமைத்து வருகிறார் சுவேந்து அதிகாரி. மேற்கு வங்கத்தில் கோவில்களை அரசு ஏற்று நடத்தவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.